இது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கிற 4th ப்ரோஸோட பேராகிராஃப் த அட்டிக். இதை எழுதின ஆத்தர் சத்யஜித் ரே. இவர் ஒரு கதையாசிரியர். இவர் எழுதின கதை பல சினிமாவாகவும் வந்திருக்கு. இவர் பெங்காலி மொழியில் எழுதின இந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. இன்ட்ரடக்ஷன், அதாவது முன்னுரை. த ஸ்டோரி த அட்டிக் வாஸ் ரிட்டன் பை சத்யஜித் ரே. இந்த கதை அட்டிக் அப்படின்ற இந்த கதையானது சத்யஜித் ரே அப்படின்றவரால் எழுதப்பட்டது. இங்கே ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சத்யஜித் ரே பக்கத்தில் ஹூ வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, இட் இஸ் கரெக்டட். த ஸ்டோரி த அட்டிக் வாஸ் ரிட்டன் பை சத்யஜித் ரே, வாஸ் born in Kolkata. Ray received Padma Bhushan in 1965. சத்யஜித் ரே இவர் பத்மபூஷன் விருதை 1965 வாங்கினார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட குடிமகன்கள் பெறக்கூடிய அதிகபட்ச, அதாவது உச்சகட்ட ஒரு கௌரவமான ஒரு அவார்டு என்னென்னா பாரத் ரத்னா. இது இந்திய குடிமக்களுக்கு தரக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு. இது இந்த ஹையஸ்ட் அவார்டான இந்த பாரத் ரத்னாவை இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருக்கு அறிவித்து கௌரவித்தாங்க. இந்த பாரத் ரத்னா விருதை இவர் வாங்கினார். இப்போ இது ஆத்தரோட நோட்டை இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், விசிட் டு பிரம்மாப்பூர். இப்போ இந்த கதையோட ஹீரோவான ஆதித்யாவும் அவனோட ஃப்ரெண்டும் என்ன செய்கிறாங்க பாருங்கள். பிரம்மாப்பூருக்கு போயிருக்காங்க. அதை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஆதித்யா அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வேர் ரிட்டர்னிங் ஃப்ரம் தர் நியூ ஃபேக்ட்ரி அட் டியோடர்காஞ்ச். ஆதித்யாவும் அவனோட நண்பனும் டியோடர்காஞ்ச் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருந்த அவங்களுக்கு சொந்தமான ஒரு புது தொழிற்சாலை, அங்கேருந்து திரும்பி வந்துன்னு இருக்காங்க காரில். ஆன் த வே பேக் டு கொல்கட்டா. இப்போ அவங்க கொல்கத்தாவுக்கு திரும்பி வந்துன்னு இருக்காங்க. கொல்கத்தாவை நோக்கி காரில் வந்துன்னு இருக்காங்க. ஆதித்யா டிசைடட் டு விசிட் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் பிரம்மாப்பூர் ஆன் த வே பேக் டு கொல்கட்டா. கொல்கட்டாவுக்கு போகிற வழியில் ஆதித்யா திடீர்னு முடிவு பண்ணான், தன்னோட பிறந்த ஊரான, தன்னோட சொந்த ஊரான பிரம்மாப்பூரை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். ஹிஸ் ancestors வேர் ஜமீன்தார்ஸ். இந்த ஆதித்யாவோட முன்னோர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஜமீன்தார்ஸ். அவங்களுக்கே தெரியும், ஜமீன்தார்ஸ் எல்லாம் நிறைய நிலங்களை வச்சுருப்பாங்க. ஒரு குட்டி அரசர்களை போல் இவங்க அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. ஆதித்யா லெஃப்ட் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் மெட்ரிகுலேஷன் அண்ட் கண்டினியூடு ஹிஸ் ஸ்டடீஸ் இன் கொல்கட்டா. ஆதித்யா தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு வந்தான். எப்போ அப்படின்னு பார்த்தா அவனோட மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த பிறகு. அண்ட் கண்டினியூடு ஹிஸ் ஸ்டடீஸ். மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த பிறகு சொந்த ஊரை விட்டு வந்தவன் தொடர்ந்து மேற்படிப்பை கொல்கத்தாவில் படித்தான். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். என்கவுண்டர் வித் சன்யால். என்கவுண்டர் அப்படின்னா எதிர்பாராத சந்திப்பு. சன்யாலோட நடந்த எதிர்பாராத சந்திப்பு தான் இந்த பேராகிராஃபில் பார்க்குறோம். இந்த சன்யால் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். சன்யால் யார் அப்படின்னா, ஆதித்யா கூட படித்த, அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எங்கே படித்தான் அவன், தன்னோட சொந்த ஊரான பிரம்மாப்பூரில் படித்தான். அங்கே படிக்கும்போது சன்யால் யார் அப்படின்னா இவனோட கிளாஸ்மேட். ஹீ விசிட்டட் ஹிஸ் ஸ்கூல் அண்ட் தென் நாகன் அங்கிள்ஸ் டீ ஷாப்.
கொல்கத்தாவுக்கு போகிற வழியில் பிரம்மாப்பூருக்கு போகணும்னு முடிவு பண்ணான் இல்லையா, முடிவு பண்ணவன் பிரம்மாப்பூருக்கும் வந்து சேர்ந்துட்டான். பிரம்மாப்பூருக்கு வந்தவன் நேராக அவன் படித்த பள்ளிக்கூடத்தை தான் முதல்ல பார்த்தான் வந்து. அண்ட் தென் நாகன் அங்கிள்ஸ் டீ ஷாப். அப்புறம் இந்த இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அந்த டீ கடையை யாரோடது அப்படின்னு பார்த்தா நாகன் அப்படின்ற ஒரு அங்கிளோடது. அந்த நாகன் அங்கிளோட டீ ஷாப்புக்கு வரான். இந்த டீ ஷாப் தெர் வாஸ் எ கஸ்டமர் சிட்டிங் இன் த கார்னர். அந்த டீ கடையில் பாருங்கள், ஒரு கஸ்டமர் டீ கடையோட ஒரு கார்னரில் உட்காந்துருக்கார். நாகன் அங்கிள் ரிமைண்டட் ஹிம் டு கோ ஹோம் ஆஸ் இட் வாஸ் த டைம் ஃபார் அதர் கஸ்டமர்ஸ் கம்மிங் டு த ஷாப். நாகன் அங்கிள் இவங்க போனப்போ தான், அந்த டீ கடைக்கு போனப்போ தான் அந்த கார்னரில் உட்காந்துருந்த அந்த கஸ்டமருக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்பா, இது மற்ற கஸ்டமர்ஸ் வர்ற நேரம் வச்சுப்பா, அதனால் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் உட்காந்துருக்கிற அந்த கஸ்டமருக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹிஸ் நேம் வாஸ் சசங்க சன்யால். அந்த டீ கடையோட கார்னரில் உட்காந்துருந்த அந்த கஸ்டமரோட பேர் சசங்க சன்யால். He stood up and recited a poem by Thakur Panraksha. He stood up. அந்த கஸ்டமரான சசங்க சன்யால் எழுந்து நின்னார். அண்ட் ரிசைட்டட் அப்படின்னா ஒப்புவித்தார், ஒரு கவிதையை ஒப்புவிச்சார். எ போயம் பை தாக்கூர், ரவீந்திரநாத் தாகூர் எழுதின பன்ரக்ஷா அப்படின்ற ஒரு கவிதையை அவர் ஒப்புவித்தார். He gestured நமஸ்தே பட் nobody in particular and left the place. He gestured அப்படின்னா ஜாடையாக சொன்னார். வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லாமல் இரு கைகளையும் கூப்பி வணக்கம் வச்சுட்டு, ஆனால் யாருக்குன்னு இல்லாமல் பொதுவாக வணக்கம் அப்படின்ட்டு மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். ஆதித்யா வாஸ் சம்வாட் டிஸ்டர்ப்டு பை த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சன்யால். சன்யாலோட இந்த நடவடிக்கைகளை பார்த்த ஆதித்யா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. ஹீ காட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் சன்யால் அண்ட் லெஃப்ட் த டீ ஷாப். இப்போ அந்த நாகன் அங்கிள் கிட்ட கேட்குறான் ஆதித்யா, யார் அவர் ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த சன்யாலோட தகவலை பற்றி கேட்குறான். அவர் எங்கே வசிக்கிறார், அவர் பேர் என்ன அப்படின்ற தகவல்களெல்லாம் விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் டீ கடையை விட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ அடுத்து ஆதித்யா எங்கே போகிறான்னு பாருங்கள். விசிட் டு ஹிஸ் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ். ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் அப்படின்னா முன்னோர் வாழ்ந்த வீடு. அதான் இவனோட ஆன்செஸ்டர்ஸ் தான் ஜமீன்தார்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ஜமீன்தார் வாழ்ந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்கள், பங்களா போல் இருக்கும். ஆதித்யா அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வென்ட் டு ஆதித்யாஸ் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ். ஆதித்யாவும் அவனோட நண்பனும் நேராக ஆதித்யாவோட முன்னோர் வாழ்ந்த அந்த காலத்து ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க. ஹி வென்ட் டு த அட்டிக். நேராக அட்டிக்கு தான் போகிறான். அட்டிக் அப்படின்றது என்ன, ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டோட மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு சின்ன ரூம், அதுதான் அட்டிக்கு. இப்போ அந்த நேரம் அட்டிக்கு போகிறான். அட்டிக்கு போனவன் அங்கே போயிட்டு ஒரு பொருளை தேடுறான். அண்ட் சர்ச்டு ஃபார் எ திங். when he got it they went to the jeweler shop to check it. இப்போ அவன் தேடிய அந்த பொருள் அவனுக்கு கிடைச்சப்போ உடனே அடுத்து எங்கே போகிறான், நேராக ஜுவல்லர் ஷாப், நகை கடைக்கு போகிறான். they went to the jeweler shop. ரெண்டு பேரும் ஆதித்யாவும் ஃப்ரெண்டும் நகை கடைக்கு போகிறாங்க. டு செக் இட், அந்த பொருளை சோதனையிடுறதுக்காக. நகை கடைக்கு கொண்டு போய் அந்த பொருளை சோதனையிடுறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒன்று தங்கமாக இருக்கணும், இல்லை வெள்ளியாக இருக்கணும். பாருங்கள், இந்த ஜுவல்லர் செட் இட் வாஸ் அன் ஆன்டிக். அந்த நகைக்கடைக்காரர் சொன்னார் இது ஒரு ஆன்டிக் பொருள். ஆன்டிக் அப்படின்னா என்ன, பழங்காலத்து பொருள், ஆனால் விலை மதிப்பு மிக்க, அது விலையே சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள், அதுதான் ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்டோரிங் த மெடல். ரிஸ்டோர் அப்படின்னா மறுபடியும் அந்த மெடலை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுக்கறது தான் இந்த ரிஸ்டோரிங் த மெடல். மெடல் அப்படின்னா என்ன, எப்போ கொடுப்பாங்க மெடல், போட்டியில் ஜெயித்தா நம்மளுக்கு கொடுக்கறது தான் மெடல். என்ன மாதிரியான மெடல்லாம் தருவாங்க, கோல்டு மெடல், சில்வர் மெடல்,
பிரான்ஸ் மெடல். இந்த 3 மெடலை தான் தருவாங்க. ஹேவிங் என்கொயர்ட் அபவுட் த லொக்கேஷன் ஆஃப் சன்யால், they went to the place where he stayed. Having enquired about the location of சன்யால், சன்யாலோட வீடு எங்கே இருக்குது அப்படின்றத விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கே போகிறான். they went to the place, அந்த இடத்துக்கு போகிறாங்க. where he stayed, அவன் தங்கின இடத்துக்கே போகிறாங்க. சன்யால் தங்கின அந்த வீட்டுக்கே போகிறாங்க. ஆதித்யா வெயிட்டட் அட் த டோர் ஸ்டெப், ஆதித்யா வாசப்படியிலே வெயிட் பண்ணுறான் சன்யாலோட வீட்டுக்கு போன உடனே. டில் சன்யால் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ரிசைட்டேஷன், ஆதித்யா சன்யாலோட வாசப்படியில் நிற்கும்போது ஏன் அப்படி நின்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்யால் இன்னமும் நிறைய கவிதைகளை ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஒப்பிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக வாசப்படியிலே நிற்கிறான். He handed Sanyal 150 rupees, but he denied to accept it. இப்போ அவன் ரெசிட்டேஷன்ஸ் எல்லாம், அதாவது கவிதையெல்லாம் முடித்த பிறகு ஆதித்யா உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு சன்யால்கிட்ட 150 ரூபாயை கொடுக்குறான். பட் ஹீ டெனிடு, ஆனால் அவன் வாங்க மறுக்கிறான். டெனி அப்படின்னா மறுக்கிறது. அதை வாங்க மறுக்கிறான், ஏற்றுக்க மறுக்கிறான். இன்ஸ்டெட் ஹீ ப்ரிஃபர்டு டு கெட் ஹிஸ் மெடல் பேக். இப்போ இந்த பணத்தை வாங்கிறதுக்கு பதிலாக அவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னோட மெடல் திரும்ப கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு மெடல் திருப்பி கொடுத்தா போதும், எனக்கு பணமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்யால் சொல்கிறான். ஆன் த மெடல் the words were still clearly engraved, Sriman Sasanka Sanyal, special prize for recitation 1948. எனக்கு பணம் வேணாம், மெடல் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் இப்போ ஆதித்யா என்ன பண்ணுறான்னா, அவன் அந்த அட்டிக்கிலேருந்து கொண்டு வந்து அந்த மெடலை மறுபடியும் சன்யால்கிட்டே திருப்பி கொடுக்குறான். அது என்ன மறுபடியும் கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவன் மெட்ரிகுலேஷன் படிக்கும்போது அந்த ப்ரைஸ் கிவிங் டே அன்னைக்கு கொடுத்த அந்த மெடல் யார், ஸ்ரீமான் சசங்கா சன்யாலுக்கு கொடுத்த மெடலை தான் இந்த ஆதித்யா வீட்டில் அப்பாவுக்கு நான் காட்டிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனவன் திருப்பி தரலை. இத்தனை வருஷம் கழித்து அதை ஞாபகத்தில் கொண்டு வந்து மறுபடியும் இவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறான். இப்போ அந்த மெடலை திருப்பி கொடுத்துட்றான். அந்த மெடல் மேலே இப்போவும் தெளிவாக செதுக்கப்பட்டிருந்தது. என்னென்னு, ஸ்ரீமான் சசங்கா சன்யால் அப்படின்னு அந்த மெடலில் மேலே எழுதியிருந்தது. ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரிசைட்டேஷன், ஒப்புவித்தலுக்கான சிறப்பு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. வருஷம் 1948 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கன்க்ளூஷன், முடிவுரை பாருங்கள். தஸ் ஆதித்யா சேஞ்ச் ஹிஸ் மைண்டு. இப்படி தான் ஆதித்யா தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு சன்யாலுக்கு சொந்தமான பொருளை நம்ம மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு மனசை மாற்றிக்கிட்டு மெடலையும் திருப்பி கொடுத்துட்றான். மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம். காலம் மாறும்போது மனிதனும் மாறுகிறான் அப்படின்றது தான் எங்கள் கருத்து. என்ன திடீர்னு இந்த பழமொழி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன விஷயம்னா, ஆதித்யா சன்யாலோட மெடலை அப்பாக்கிட்ட காட்டுறேன்னு கொண்டு போனான் இல்லையா, அவன் கொண்டு போனப்போ திருப்பி சன்யால்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்கல. அன்றைக்கே கொண்டு வந்து தரேன்னு சொன்னால் கொடுக்கல. காரணம் கேட்டப்போ ஆதித்யா சொல்லியிருந்தான் சன்யால்கிட்ட, இந்த போகிற வழியில் பாக்கெட்டில் ஒரு ஹோல் இருந்தது, அதில் தான் தவறி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு போய் சொல்லியிருந்தான். அதாவது இந்த மெடலை அவன் கொடுக்காம அவன்கிட்டயே வச்சுக்கிட்டான். இப்போ தான் இத்தனை வருஷம் கழித்து அவனுக்கு புரிஞ்சது, இந்த மெடல் தன்னோடது இல்லை, இது உண்மையிலே யாருக்கு சேர வேண்டியது, சன்யாலுக்கு சேர வேண்டியது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மனசை மாற்றிக்கிட்டு இந்த மெடலை கொண்டு போய் சன்யால்கிட்டே கொடுக்குறான். இத்தனை வருஷம் கழிச்சாவது அவன் தெரிஞ்சிருக்கிறான் இல்லையா,
அதனால தான் சொல்கிறாங்க மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.